மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் பாசத்துக்குரிய அண்ணன் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்குகளை சேகரிப்பதற்காக சென்னையிலிருந்து நேற்று மாலை 7 மணிக்கு தான் நாங்கள் தகவல் சொன்னோம். அண்ணே நீங்கள் வரணும், பேகம்பூர் பகுதியில் சியா நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்திற்காக இரவு முழுவதும் முழித்து இருந்து காலையில் சேர்ந்தார். அன்புக்குரிய அண்ணன் திரு அலீம் புகாரி அவர்களை திண்டுக்கல் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் சார்பாகவும் உங்களை வருகை என்று வரவேற்று, இந்த தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்கும் நடைபெறுகின்ற தேர்தல் தான் இந்த தேர்தல். எதற்காக என்று சொன்னால், பாஜகவினுடைய அடிமையாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவின் போர்வையாக இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய வேட்பாளராக திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்ததற்காக சிறுபான்மை ஓட்டெல்லாம் பெற்றுவிடலாம் என்று கங்கண கட்டிக்கொண்டு சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பெறுவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய நண்பர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தியில் ஆளுகின்ற மோசடி மோடி அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு செய்த துரோகங்களை எண்ணி பார்க்க வேண்டும். அப்படித்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில வேலைகளை செய்து இங்கு ஓட்டுகளை பறிக்க பார்த்தார்கள். ஆனால் அதே வேளையிலே பாஜகவுடைய எடுபடியா இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமியுடைய வேட்பாளராக இருக்கின்ற திண்டுக்கல் சீனிவாசனை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் பெருமக்களும் சேர்ந்துதான் பழனியில் இருந்த சட்டமன்ற உறுப்பினரை திண்டுக்கல் நிறுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால் திண்டுக்கல் சீனிவாசன் தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக 48 வயது இளைஞரை உங்கள் முன்னாடி நிப்பாட்டி இருக்கின்றோம். 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக ஐபி செந்தில்குமார் அவர்கள் பழனியில் செய்த திட்டங்கள் எண்ணற்ற, கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல திட்டங்களை உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் செந்தில்குமார் அவர்கள். அவரை தான் திண்டுக்கல்லில் நாம் வேட்பாளராக நிறுத்தியிருக்கின்றோம். அவர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினராக வந்தால் கண்டிப்பாக திண்டுக்கலுடைய அமைச்சராக வருவார் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த திண்டுக்கல் பகுதி கடந்த 10 ஆண்டு காலமாக திண்டுக்கல் சீனிவாசன் என்ன செய்தார் என்று நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் சட்டமன்றத்தில் என்னென்ன பேசினார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 ஆண்டுகளிலே சட்டமன்றத்தில் அவர் என்ன உரையாற்றினார் என்று யாரு கேட்டால் யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டிலே திண்டுக்கல் சீனிவாசன் என்று சொன்னால் ஒரு காமெடியாக தான் பார்க்கின்றார்கள். திண்டுக்கல் இருந்து வந்திருக்கோம் சொன்னா உடனே அவர்கள் நம்மளை நக்கல் நையாண்டியாக திண்டுக்கல் சீனிவாசனா. ஏன் என்று சொன்னால் அவங்களுடைய புரட்சி தலைவி அம்மாவை தெய்வமாக வழங்குகின்ற அம்மாவை என்ன சொன்னார்? சட்னி சாப்பிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி சாப்பிட்டாங்க, தன் மகன் மேல சத்தியம் பண்ணி சொன்னாரு. அதே ஒரு வருடத்துக்கு அப்புறம் சொல்றாரு, அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், அதெல்லாம் அழிச்சிருங்கன்னு சொன்ன சீனிவாசன் அவர்கள் பெத்த பிள்ளை மேல சத்தியம் பண்ணி அதை அழிச்சிருக்க சொன்னார்னா அவர் எப்படிப்பட்ட எண்ணம் உள்ளவர் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணி மரம் நடுறேன்னு சொல்லியிருந்தாரு. எங்கேயாவது திண்டுக்கல் மலைக்கோட்டையில மரத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மிகப்பெரிய ஊழல் செய்தவர் தான் இந்த திண்டுக்கல் சீனிவாசன். அப்படிப்பட்ட சீனிவாசன் இன்னைக்கு சிறுபான்மை ஓட்டெல்லாம் இந்த பகுதியில் பெற்றுவிடலாம் என்று கங்கண போட்டி கொண்டு இந்த பக்கம் வள வர்றாரு. அப்படி வர்றவரு பிஜேபி துண்டை போட்டு வர வேண்டியது உள்ள வரும்போது மட்டும் பிஜேபி கொடியை கழட்டின்ற எதற்காக? சிறுபான்மையரை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில். அன்புக்குரிய நண்பர்களே, நாங்கள் உன்னதமான வேட்பாளரை உங்களிடம் நிப்பாட்டி இருக்கின்றோம். ஐபி செந்தில்குமார் 25 ஆண்டு காலம் அரசியலில் இருந்தவர். மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளராக, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளராக, மாவட்டத்தினுடைய செயலாளராக இங்க இருக்கின்ற அனைத்து மக்களிடமே அன்பாக பேசக்கூடிய ஒரு உன்னதமான வேட்பாளர் தான் மதச்சார்பற்ற கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து நிப்பாட்டி இருக்கின்றோம். தான் வெற்றி பெற்ற இடத்தை, பழனியில் வெற்றி பெற்ற இடத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விட்டு கொடுத்து திண்டுக்கல்லை நிற்கிறார் என்று சொன்னால் திண்டுக்கல் சீனிவாசன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அன்புக்குரிய நண்பர்களே, என் அன்பு சியான் நிறைய நேரம் பேச வேண்டும். அதற்காக என்னுடைய உரையை முடித்துக் கொண்டு
அண்ணன் ஐபி செந்தில்குமார் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த நல்ல உள்ளவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.